90 டேஸ் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சில் இன்றைக்கி டே 14. ஸோ இன்றைக்கி டே மார்னிங் எழுந்த உடனே வித்தவுட் சுகரில் ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு நான் டெய்லி மார்னிங் எழுந்துக்கும் முதல்ல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியாச்சும் இந்த டேவை ப்ரொடக்டிவாக கொண்டு போயிடும்னு சொல்லிட்டு நானும் அதுக்காக நிறைய பாட்காஸ்ட் கேட்குறேன், நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் பார்க்குறேன். எவ்ரிடே என்னை நான் பெட்டர் ஆக்கிட்டே வரேன். இன்றைக்கி ஜிம்முக்கு போயிட்டு மறுபடியும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஒர்க் அவுட் போட்டு முடிச்சிட்டேன். செம்ம டயர்டாக இருக்குது. நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ லிஸ்ட் வந்து எழுதிட்டேன். ஷெட்யூலும் ப்ராப்பராக போட்டாச்சு. இன்றைக்கான டே செம்ம ப்ரொடக்டிவாக கொண்டு போகிறோம். வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு இன்றைக்கான டேவை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நேற்று நைட் எழுதி நான் டூ டூ லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். இதெல்லாம் மெயின் டாஸ்க்கு, எது ப்ரியாரிட்டி டாஸ்க்குன்னு பார்த்துட்டு அந்த ப்ரியாரிட்டி டாஸ்க்கு என்னென்னலாம் எழுதியிருக்கணும் ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மெயின் டாஸ்க் எல்லாமே ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நேற்றை விட நான் பெட்டராக பண்ணியிருக்கேன். ஸோ டே 1 விட டே 14 பெட்டர் ஆகியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே எடுத்த உடனே பர்ஃபெக்டாக பண்ணவே முடியாது. ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை கன்சிஸ்டாக பண்ணும்போது தான் டே பை டே நீங்கள் பெட்டர் ஆகிட்டே போவீங்க. ஸோ என்ன நான் பெட்டர் ஆகிட்டே வரேன். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஃபாலோவும் ஒரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் லெவல் மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கு. கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். ஸ்டே டியூன். நாளைக்கு பார்ப்போம்.